عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இன்று புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 5ஆம் இரவில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்த 4 நாட்களாக ஒரு அடிப்படையான செய்தியை நாம் பார்த்தோம். ரமலான் மாதத்தை உண்மையில் கண்ணியப்படுத்தியவர்கள் என்ற பெயரை நாம் பெறுவதற்கு நாம் எந்த அமல்களின்பால் கவனம் செலுத்த வேண்டும்? ஆம், அந்த வகையில் 3 அமல்களை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து சென்ற இரவு ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்தோம். ரமலான் மாதம் என்பது ஏதோ நோன்பு வைத்தோம், தராவீஹ் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், தான தர்மம் செய்தோம், இப்படி 1 மாத காலத்தை கழித்தோம், அத்தோடு முடிந்தது. இனி அடுத்து வருகின்ற ரமலான், அது வருகின்ற போதும் அப்படியாக நோன்பு, தராவீஹ், குர்ஆன், தான தர்மம் என்று முடித்துக் கொள்வோம் என்று பரவலாக கருதப்படுகிறது. நமது வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த ரமலான்களை இப்படித்தான் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் கேள்வி, இதற்குத்தான் அல்லாஹ் ரமலான் மாதத்தை நமக்கு கொடுத்தானா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தை ஒரு பெரிய பயிற்சி களமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு இதை புரிவதற்கு அருள் செய்ய வேண்டும். ரமலான் மாதம் என்பது மூமின்களுக்கு ஒரு பயிற்சி பாசறை. எப்படி? நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். சில சகோதரர்கள் அதை கேள்வி எழுப்பி இருக்கின்ற காரணத்தால் சுருக்கமான அந்த செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த புதிய செய்திக்கு நாம் செல்வோம். ஒரு இரும்பு துண்டு என்று வைத்துக் கொள்வோம். இரும்பு துண்டு அது நாம் விரும்புகின்ற வடிவத்தில் இல்லை. நாம் இப்போது விரும்புகின்ற வடிவத்துக்கு அந்த இரும்பு துண்டை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அது வேற ஒரு மனிதனுடைய மேலாதிக்கத்தின் கீழ், ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. இப்போது என்ன செய்ய? முதலிலே அடுத்தவருடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும். 2, இரும்பு அது விடுவிக்கப்பட்டு நம் கைக்கு வந்ததற்கு பின்பாக அதை எப்படித்தான் மாறி மாறி அடித்தாலும் சரி, நாம் விரும்புகின்ற வடிவத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. காரணம், அது இரும்பு. இரும்புக்கு நாம் விரும்புகின்ற வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை நெகிழ்ந்து கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு அதை நாம் மாற்ற வேண்டும். எப்படி? நெருப்பு உலைக்கு உள்ளே வைத்து கருமான் வைத்திருக்கின்ற நெருப்பு உலை இருக்கிறதே, அந்த நெருப்பு உலைக்குள்ளே வைத்து துருத்தியை மாறி மாறி ஊதுகின்ற போது அந்த இரும்பு துண்டு நெருப்பென்று நெருப்பை போன்று பழுக்க காய்ந்துவிடும், சிவப்பு நிறத்துக்கு மாறிவிடும். அந்த நிலையில் நெருப்பு உலையில் இருந்து அந்த இரும்பு துண்டை வெளியிலே எடுத்து வைத்து சம்மட்டி கொண்டு மாறி மாறி அடிக்கின்ற போது நாம் எப்படி அதற்கு வடிவம் கொடுக்க விரும்புகின்றோமோ அந்த வடிவத்தை அதை ஏற்றுக்கொள்ளும்.
தட்டையாக ஆக்க வேண்டுமா அல்லது உருண்டையாக மாற்ற வேண்டுமா, தகடாக ஆக்க வேண்டுமா, அதை நீட்டி கம்பியை போன்று மாற்ற வேண்டுமா, எந்த வடிவம் கொடுக்க விரும்புகின்றோமோ அந்த வடிவத்தை அதை லேசான முறையில் எளிதான முறையில் ஏற்றுக்கொள்ளும். காரணம், இந்த இரும்பு நெருப்பு உலைக்குள் வைத்து பழுக்க காய்ச்சப்பட்டிருக்கிறது. இப்போது அது மென்மையாக மிருதுவாக நாம் கொடுக்கின்ற வடிவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த முறையில் அது மிருதுவாக மாறிவிட்டது. ஆம், இப்படி நெருப்பு உலைக்குள் வைத்ததற்கு பின்பாக எப்படி நாம் கொடுக்கின்ற வடிவத்தை எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே போன்று மனிதன் அல்லாஹ் விரும்புகின்ற வடிவம், என்னுடைய உண்மையான அடியானுடைய வடிவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான மூமின்களுடைய வடிவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான முஸ்லிம்களுடைய வடிவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் புறக்கோணத்தில் வெளிப்படையில் பார்க்கின்ற போது இவர்கள் முஸ்லிம்களை போன்று இருக்கின்றார்கள். ஆனால் பெயரளவில் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் குத்தூஸ், உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி என்று இஸ்லாமிய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் சித்தியத்துல் அக்பருடைய வாழ்க்கை இல்லை, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி கர்ரமல்லாஹுடைய வாழ்க்கை இல்லை. இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் யூதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது, நிராகரிக்கின்ற காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மோசமான குணம் படைத்த முனாஃபிகீன்கள் இவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நேற்று கூட நாம் சொன்னோம், முஸ்லீம் பேரளவில் முஸ்லீம் என்று சொல்கிறான், ஆனால் பேசினால் பொய் பேசுகின்றான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்கின்றான், நம்பினால் துரோகம் செய்கின்றான், சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் கீழ்த்தரமாக கேவலமாக நடந்து கொள்கிறான். யாருடைய குணம் இது? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி, முனாஃபிகுடைய அடையாளம் 4. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் தான் பேசுவான். வைதா பஅத அஸ்லஃப, வாக்கு கொடுத்தால் மாறுதான் செய்வான். வைதா அத்துமின கான, நம்பினால் துரோகம் தான் செய்வான். வைதா ஹாசம ஃபஜர, சண்டை என்று வந்துவிட்டால் கண்ணியத்தை பார்க்க மாட்டான், கீழ்த்தரமான முறையில் கேவலமான முறையில் கீழே இறங்கி பேசுவான், நடந்து கொள்வான். இது அத்தனையும் இன்று மூமின்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய பெயரை கேட்டால் அப்துல் குத்தூஸ், செயலை பார்த்தால் முனாஃபிகீனுடைய செயல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான். இவன் பேரளவில் மட்டுமல்ல, இவன் வாழ்க்கையில், நடப்பில், குணத்தில், ஒழுக்கத்தில், பண்பாட்டில், பழக்கத்தில் அனைத்திலும் இவன் வாய்மையான மூமினாக உருமாற வேண்டும். இவன் உண்மையான முஸ்லிமாக மாற வேண்டும். எப்படி மாற்றுவது? இரும்பை எடுத்துக்கொண்டு நாம் விரும்புகின்ற உருவத்துக்கு மாற்ற வேண்டும். மாறு என்று சொன்னால் மாறாது. நெருப்பு உலைக்கு உள்ளே வைத்து பழுக்க காய்ச்சியதற்கு பின்பாக வெளியே எடுத்து வைத்து சம்பட்டி கொண்டு அடிக்கின்ற போது நாம் விரும்புகின்ற அந்த உருவத்தை அது எளிதாக ஏற்றுக்கொள்கிறது. அதே போன்று மனிதன் யாருடைய ஆதிக்கத்தில் பெரும்பாலும் இருக்கிறான்? ஷைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறான். முதலாக ரமலான் மாதம் வந்தவுடன் அல்லாஹ் ஷைத்தான்களுக்கு விலங்கட்டு ஒதுக்குகின்றான். ஷைத்தான் மனிதன் மீது செலுத்தி வந்த ஆதிக்கத்துக்கு அல்லாஹ் முடிவு கட்டுகின்றான். ஷைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருந்து அல்லாஹ் வெளியில் எடுக்கின்றான். அடுத்து ரமலான் மாதம் நெருப்பு உலையை போன்று, இது ஆன்மீக நெருப்பு. பசியோடும் தாகத்தோடும் உறக்கமில்லாமலும் பல சிரமங்களை தாங்கி வருகிற போது அவன் ஒரு வகையான நெருப்பு உலைக்குள்ளே போடப்படுகின்றான். 1 மாத காலம் பசி, பட்டினி, உறக்கமில்லை என்ற இந்த உலைக்குள்ளே போடப்படுகின்ற போது மனிதனுடைய இறுக்கமான கடின சுபாவம் மென்மையாக, மிருதுவாக, நளினமாக மாறுகிறது. இப்படி நளினமாக மாறுகின்ற போது அல்லாஹ் விரும்புகின்ற குணத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் விரும்புகின்ற அந்த அல்லாஹ் விரும்புகின்ற உருவத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் வாய்மையான மூமியினுடைய உருவம். வாய்மையான மூமியினுடைய உருவம் ஒரு மனிதனிடத்தில் எப்படி உருவாகும்? அன்புகளே, நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஒரு சில விஷயங்களில் மட்டும் நாம் கவனம் செலுத்திவிட்டால் போதும், நாம் வாய்மையான மூமின்களாக ஆகிவிட முடியும் என்று கருதுகிறோம். இல்லை,
ரமதான் மாதத்தில் ஒரு முஃமின் 5 விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தன்னை மாற்றிக்கொள்ள, தன்னை திருத்திக் கொள்ள 5 துறைகளில் பாடுபட வேண்டும். முதல் துறை, அல்லாஹ் மீது இருக்கின்ற ஈமான் என்ற நம்பிக்கையில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பலவீனமான நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் மீது எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இல்லை. பலவீனமான நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, இஸ்லாத்துக்கு முரணான நம்பிக்கை, மௌத்தீகம், அதை கூட இஸ்லாத்தின் பெயரால் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். பலவீனத்தை போக்கி பலமான வலிமையான ஈமானாக மாற்ற வேண்டும். ஈமானில் இருக்கின்ற பிழைகளை, தவறுகளை அகற்றிவிட்டு சரியான ஈமானை கொண்டு வர வேண்டும். மௌட்டிகமானவற்றை ஈமான் என்று கருதி இருக்கிறோமே, அவற்றை எல்லாம் கலைந்து ஒதுக்கிவிட்டு சரியான ஈமானை நாம் கொண்டு வர வேண்டும். ஆம், ஈமான் விஷயத்திலேயே நமக்கு மாற்றம் வர வேண்டும். 2, இபாதத்து என்ற வணக்கத்திலேயும் நமக்கு மாற்றம் வர வேண்டும், திருத்தம் வர வேண்டும், முன்னேற்றம் வர வேண்டும். 3, நம்முடைய குணங்களிலேயும் மாற்றம் வர வேண்டும். முஸ்லிமான மனிதனுக்கு என்ன குணம் வேண்டும், அந்த குணங்களை நாம் கொண்டு வர வேண்டும். அதே போன்று உறவுகளிலே நம்முடைய பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, நம்முடைய உடன்பிறப்புகள், சொந்த பந்த உறவுகள், இரத்த பந்தங்கள், இப்படி ஒவ்வொரு சாராரிடத்திலேயும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாய்மையான மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நடப்பை நாம் கொண்டு வர வேண்டும். அதையும் தாண்டி அப்பழுக்கற்ற பரிசுத்தமான பத்திரித்தனமான வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று எதிலே கற்பொழுக்கத்தை நாம் இங்கே சொல்ல வரவில்லை. உண்ணுகின்ற உணவில், செய்கின்ற சம்பாத்தியத்தில் ஹலால் ஹராம் என்று பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். மூமினிடத்தில் தொழுகையில் மட்டும் முன்னால் நின்று விட்டால் போதாது. எனக்கு எப்படிப்பட்ட உழைப்பு, என்று சம்பாத்தியத்தின் வழி எப்படி இருக்கிறது, நான் என்ன தொழில் செய்கின்றேன், என் தொழில் மார்க்கத்தின் பார்வையில் ஹலாலா அல்லது இது ஹராமா, அயல் நாட்டுக்கு சென்று பணி செய்கின்றேன், அங்கே செய்கின்ற அந்த பணி சரியான பணிதானா? சிலர் சாராய கடையிலே வேலை பார்க்கின்றார்கள், லட்சம் லட்சமாக கிடைக்கிறது என்ற காரணத்திற்காக போதை பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உருவத்தை பார்க்கின்ற போது தாடி, தலையிலே தொப்பி, முழுமையான இஸ்லாமிய கோலம், செய்கின்ற தொழிலோ போதை பொருள் விற்பனை. என்ன காரணம்? ஹலால் ஹராம் என்று பார்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணமில்லை. கிடைத்ததை உண்டால் போதும். கிடைக்கின்ற காசு பணத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேகரித்துக் கொள்ள வேண்டும். எப்படியோ காசு வர வேண்டும். அது எந்த ரூபத்தில், எந்த வழியில், எந்த தொழிலில், எந்த அலுவலக பணியில் எப்படி வந்தாலும் சரி, காசு பணம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையோடு வாழுகின்றோம். இது யாருடைய சுபாவம்? யூதர்களுடைய சுபாவம். யூதர்கள் இருக்கிறார்களே, எந்த தொழிலாக இருக்கட்டும், பிரதானமான தொழில் அவர்களுக்கு வட்டி. ஒரு மனிதனுக்கு கடன் கொடுப்பார்கள். கொடுத்து 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 கடைசியாக அடைக்க முடியாத ஒரு நிலை வருகிற போது அவனுடைய உடைமைகள், அவனுடைய வீடு, அவனுடைய தோட்டந்துறவு எல்லாவற்றையும் அவனிடமிருந்து பறிமுதல் செய்துவிட்டு அவன் தாயகத்திலேயே அவனை அந்நிய நாட்டு பிரஜையை போன்று, அகதியை போன்று மாற்றி விடுவார்கள். பலஸ்தீனத்திலே அதுதான் நடந்தது. ஹலால் ஹராம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு தேவையை விட மேலதிகமாக கொடுத்திருக்கின்றான். அவன் அடிப்படை தேவைக்கு கூட அல்லாஹ் கொண்டிருக்கின்றான். கொடுத்து உதவுவோம் என்று நினைக்க மாட்டார்கள். அவனுடைய ஏழ்மையை தனக்கு கிடைத்த சந்தர்ப்பமாக கருதி கொண்டு அவனுடைய குரல் வலையை நெறித்து இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கின்ற அட்டை, இரத்தத்தை குடிக்கின்ற அட்டையை போன்று அவர்கள் மாறுவார்கள். அதே குணம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல முஸ்லிம்களிடத்தில் இருந்து இருக்கிறது. எப்படி குணத்தை பொறுத்தமட்டில் முனாஃபிகீன்களுடைய குணத்தை பெற்றிருக்கின்றார்களோ, சம்பாத்தியத்தில் யூதர்களை போன்று இன்று சம்பாதிக்கின்றார்கள். அதே போன்று சொந்த பந்த உறவுகள் விஷயத்தில் அற்பமாக, துச்சமாக முடித்துக் கொள்கிறார்கள். பெற்ற தாயோடு பலருக்கு சரியான உறவு இல்லை, பெற்ற தந்தையோடு சரியான
சரியான தொடர்பு இல்லை. பெற்ற பிள்ளைக்கும் தந்தைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உடன் பிறந்தவனுக்கும் இரத்த உறவுகளுக்கு மத்தியில் மோசமான முறையில் உறவுகள் சீரழிந்து சின்னாபின்னமாகி கிடக்கிறது. பல குடும்பங்கள் வெளிப்படையில் பார்ப்பதற்கு குடும்பங்கள் உள்ளே நுழைந்து உறவுகளுக்கு மத்தியில் தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்று உன்னிப்பாக பார்த்தால் சீரழிந்து நாசமாகி சின்னாபின்னமாகி கிடக்கிறது. உண்மையான முஸ்லிம் யார்? உண்மையான முஸ்லிம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய உறவுகளை எல்லாம் காஃபிர்களாக இருந்தால் கூட நேசத்தோடு அரவணைத்தார்களோ அதுபோன்று அரவணைக்க வேண்டும். குணத்தில் அல்லாஹ்வின் திருத்தூதருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். கொள்கை கோட்பாடுகள் ஈமானிலே அல்லாஹ்வின் திருத்தூதர் எப்படிப்பட்ட ஈமானை போதித்தார்கள் அந்த ஈமானை கொண்டு வர வேண்டும். வணக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பிரதிபலிக்க வேண்டும். மொத்தத்தில் ஈமான், இபாதத் என்ற வணக்கம், அக்லாக் என்ற குணங்கள், அதே போன்று ஹலாலான அப்பழுக்கற்ற பரிசுத்தமான சம்பாத்தியம் ஹலால் ஹராம் என்று பார்த்து வாழ்வது, சொந்த பந்த உறவுகள் யார் யாரோடு எப்படி நேசமான உறவுகளை அமைத்துக் கொள்வது, இப்படி இந்த 5 விஷயங்களிலேயும் பரிபூர்ணமான முஸ்லிமாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு பயிற்சி பாசறை தான் புனிதமிக்க ரமலான் மாதம். இது ஒரு ஆன்மீக உலை. கருமான் எப்படி நெருப்பை உலைக்குள்ளே கொடுத்து பழுக்க காய்ச்சி அது நெருப்பை போன்று மாறியுடன் எடுத்து அடிக்கின்ற போது அது மிருதுவான முறையில் கொடுக்கின்ற வடிவத்தை எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே போன்று பசியில் பட்டினி உறக்கமின்மை என்ற இந்த ஆன்மீகமான நெருப்பு உலைக்குள் 1 மாத காலம் மனிதனை போட்டு உருக்கி எடுக்கின்ற போது அவனுடைய இயற்கை சுபாவம் இறுகி கல்லாக சமைந்திருந்த அந்த இயற்கை சுபாவம் மிருதுவாக மாறுகிறது, நளினமாக மாறுகிறது. இப்போது அவனுடைய கொள்கையை மாற்றலாம், வணக்கத்தை மாற்றலாம், குணத்தையும் மாற்றலாம், ஹலால் ஹராம் பார்க்காத அவனை பார்க்கின்றவனாக மாற்றலாம், உறவுகளை மதிக்காதவனை மதிக்கின்றவனாக மாற்றலாம். மொத்தத்தில் வாய்மையான முஃமினாக மாற்றுவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருமையான சந்தர்ப்பம் ரமலான் மாதம். நான் நினைத்துக் கொள்கிறோம், பகலிலே நோன்பு வைத்தோமா, இரவிலே தராவீஹ் தொழுதோமா, கொஞ்சம் குர்ஆன் ஓதினோமா, கொஞ்சம் தர்மம் செய்தோமா, முடிந்தது. அன்பிலே இதெல்லாம் அசலான வணக்கம் அல்ல. அசல் லட்சியத்தை அடைவதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சாதனங்கள். நோன்பு ஒரு சாதனம், உன்னை நீ திருத்திக் கொள்வதற்கு. குர்ஆன் ஓதுவது உன்னை நீ நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு கருவி. தர்மம் செய்வதும் அப்படியே, இரவிலே உறக்கத்தை ஒழித்துவிட்டு நீ தொழுவதும் அப்படியே. எல்லாம் வாய்மையான முஃமினாக உன்னை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் திருச்சமூகத்தில் நீ போகிற போது நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற அந்த வரிசையில் நிற்பதற்கு உன்னை தகுதியும் தரமும் உள்ளவனாக மாற்ற வேண்டும். யூதர்களுடைய வரிசையிலோ, முனாஃபிகீன்களுடைய வரிசையிலோ, மஜூசிகளுடைய வரிசையிலோ, குஃபார்கள் முஷ்ரிக்கீன்களுடைய வரிசையிலோ நிற்கக்கூடிய தகுதியைத்தான் இப்போது நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பேர் மட்டும் இஸ்லாமிய பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புகளே, ரமலான் மாதம் மிக உயர்ந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தில் நம்மை நாம் மாற்ற வேண்டும். உதாரணத்துக்காக நாம் சிலவற்றை சிந்தித்து பார்ப்போம். முதலிலே ஈமானிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஒரு உண்மையான முஃமின் யார்? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்குவேன், அல்லாஹுவை தவிர்த்து யாரையும் எதையும் வணங்க மாட்டேன். காரணம், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் வணங்கப்படுகின்ற தகுதி இருக்கிறது, வேறு யாருக்கும் எதற்கும் வணங்கப்படுகின்ற தகுதி இல்லை. எத்தனை நிர்பந்தம் செய்தாலும் சரி, கழுத்தை அறுத்தாலும் சரி, இறுதி சொட்டு இரத்தத்தை உறிஞ்சினாலும் சரி, கண்டதண்டமாக வெட்டி துண்டாடினாலும் சரி, கரைத்து பொசுக்கி சாம்பலாக்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் வணங்க மாட்டேன். இந்த வைரம் கொண்ட உறுதி வர வேண்டும். இருக்கிறதா நம்மிடத்தில்? லேசான அச்சுறுத்தல், லேசான ஒரு பயத்தை ஊட்டியவுடன் உடனே நீ என்ன சொல்றாய், அது போன்று நான் சொல்கிறேன், தலைகீழாக மனிதன் மாறிவிடுகின்றான். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்று கேவலம் ஒரு அற்ப பதவி கிடைக்கும் என்றிருந்தால், அற்ப சொற்ப உலக ஆதாயத்தை பெற முடியும் என்றிருந்தால்,
கேவலமான ஒரு பதவியை காட்டப்பட்டால் உடனே தன் நிலையை தலைகீழாக மாற்றிக் கொள்கின்றான். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நீண்ட போதனையின் ஒரு வார்த்தை, லா துஷ்ரிகு பில்லாஹ் லவ் குத்திஅத அவ் ஹுர்ரிகத, கண்டத்துண்டமாக நீ வெட்டப்பட்டாலும் சரி, கரித்து பொசுக்கி நீ சாம்பலாக்கப்பட்டாலும் சரி, லா துஷ்ரிகு பில்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. நீ கற்பித்தல் என்றால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை அல்லாஹ் அல்லாத அடுத்தவருக்கு செய்வது, அதுதானே இணை சமப்படுத்துவது. இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், பேரளவில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த நெற்றியை தரையில் வைத்து சுஜூது செய்வேன் என்ற நிலைப்பாடு இல்லை. ஒரு முறை பள்ளியில் சுஜூது செய்கிறான், இன்னொரு இடத்தில் பார்த்தால் கபருக்கு முன்பாக சுஜூது செய்கின்றான். இன்னும் சில போது பார்க்கிறோம், எங்கோ போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து விட்டு அங்கேயும் சுஜூது செய்கின்றான். வேதனையான விஷயம், சில தினங்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு கோரமான காட்சியை காண முடிந்தது. ஒரு 5-6 நிர்வாண சாமியார்கள் வருகிறார்கள். நிர்வாணம், மேளதாளங்கள் முழங்க ஒரு கூட்டம், ஆண் பெண் கூடிய ஒரு கூட்டத்தோடு வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் முஸ்லிம்கள் சிலர் தொப்பி, ஜிப்பா, தாடி அத்தனையும் வெள்ளை பளிச்சென்று தெரிகிறது. அவர்கள் போய் அவர்களுக்கு முன்பாக கும்பிட்டு விட்டு காடியில் விழுகின்றார்கள். இந்த கோர கொடுமையை நாம் என்ன சொல்வது? அல்லாஹ் ஒருவனுக்கு முன்பாகத்தான் என் நெற்றி தரையிலே சாயும் என்று அந்த வைரம் கொண்ட உறுதி அவரிடத்தில் இருந்திருந்தால், கேவலமான ஒரு சாதாரண சராசரி மனிதன் கூட இல்லை, நிர்வாணமாக இருக்கிறான், சிறுநீர் கழித்து விட்டு தூய்மை செய்யாத மனிதன் கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறான். சராசரி மனிதனை அவனை பார்த்து விட்டு பார்ப்பதற்கு சகிக்க முடியாது. பிறப்பு உறுப்பெல்லாம் ஆட்டிய வண்ணமாக வந்து கொண்டிருக்கிறான். கேவலமான முறை. மரஜல உபாதைகளை எல்லாம் வெளியே காட்டுகிறான். இப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பாக அவனை புனிதனை என்று கருதி கொண்டு அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நெற்றியை தரையில் வைத்து கீழே சாய்கின்றான் என்றால் அவனை எப்படி முஸ்லிம் சொல்ல முடியும்? தொப்பி போட்டிருந்தால் என்ன, தாடி வைத்திருந்தால் என்ன, வெள்ளையான முறையில் சங்கையான உடை உடுத்தி இருந்தால் என்ன? அன்புகளே, முதலிலே ஈமானை சரி செய்ய வேண்டும் இந்த ரமலானில். அதே போன்று நம்பிக்கையை பாருங்கள். சில நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று நம்ப வேண்டும், அடுத்தவருக்கு இல்லை என்று நம்ப வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிறான், ஆலிமுல் கைபி லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து மறைவான ஞானம் இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் இல்லை. நபிமார்களுக்கும் இல்லை, மலக்குமார்களுக்கும் இல்லை, ஜிப்ரீலுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் மறைவான ஞானம். ஆனால் இது என்ன செய்யப்படுகிறது? நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கப் போகிறது, இன்று இந்த உலகத்தின் வேறொரு கோடியில் நாம் இங்கே இருக்கிறோம். நமக்கு கீழே அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் குறிப்பிட்ட வீதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கடந்த எதிர்வருகின்ற நிகழ்வு காலத்தையும் அல்லாஹ் ஒருவன் தான் அறிகின்றான் என்று நம்ப வேண்டிய ஒரு முஸ்லிம் யாரோ ஒரு சாமியாரிடத்தில் சென்று அங்கே போய் குறி கேட்கிறான். என்ன பொருள்? நேற்று நடந்து விட்டது இப்படி, பிள்ளைக்கு என்ன காரணம் என்று பாருங்கள். அவன் சில முத்துக்களை கீழே போட்டுவிட்டு, சில கட்டங்களை போட்டுவிட்டு அவன் சொல்லுகின்றான், உங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்தது, இன்னும் நடக்க போகிறது, இப்போது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனையான செய்திகள். யாருக்கு இந்த மறைவான ஞானம்? அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று நம்ப வேண்டிய இந்த சமுதாயம் அவனிடத்தில் சென்றால், அவனிடத்தில் சென்று பேரை சொன்னால் அவன் தாய் பேரை, தந்தை பேரை எல்லாம் போட்டுவிட்டு கணக்கு பார்த்து விட்டு, உங்களுக்கு இதுதான் காரணம், சூனியம் தான் காரணம், ஜின்னு பிடித்துக் கொண்டதுதான் காரணம், சில தினங்களுக்கு முன்பாக இறந்துவிட்ட அந்த பெண் தான் உங்களுக்கு தொத்திக் கொண்டது என்றெல்லாம் அருள் வாக்கு சொல்லுவதை போன்று சொல்லி இவன் நம்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர்களை பற்றி? மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள் வாக்கு சொல்லுகின்ற ஒருவனிடத்தில் ஒருவன் வந்து அவன் சொல்லுவதை கேட்டுவிட்டு ஆம் உண்மைதான் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கி கொடுக்கப்பட்ட வேதத்தை நிராகரிப்பு செய்து விட்ட காபிராக ஆகிவிட்டான்.
அருள்வாக்கு சொல்லுகின்ற இது போன்ற நபர்களிடத்தில் யார் போகின்றார்களோ போகும்போது ஈமானோடு முஸ்லிமாக போயிருப்பார்கள், வருகின்ற போது ஈமானை பறிகொடுத்து விட்டு முர்த்தத்தாக காக்கலாக வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். கடுமையான பெரிய பாதிப்பு, பாரதூரமான பாதிப்பு. ஆனால் நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், கேட்டால் நாங்கள் என்ன வெளியில போனோம், முஸ்லீம் அல்லாத காவிரிடத்தில் போனோம், முஸ்லீம்களிடத்தில் தானே போனோம், முஸ்லீம்களிடத்திலே வாழ்க்கைத்தாவு பார்க்கின்றோம், வேறு கணக்கு பார்க்கிறோம் என்று இங்கேயும் இருக்கிறார்கள் சில வியாபாரிகள். காவிரிடத்தில் போனால் தான் தவறு, முஸ்லீம்களிடத்தில் போனால் தவறு இல்லை என்று பேசுகிறார்கள். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கத்தி, பல கூர்மையான கத்தி, இரும்பு கத்தியை எடுத்து இதயத்திலே குத்தினால் தான் நான் கொலையுண்டு போவேன், தற்கொலை செய்தவனாக ஆகுவேன். தங்க கத்தியாக இருந்தால் நீ தங்க கத்தியை கொண்டு குத்தினாலும் சரி, இரும்பு கத்தியை எடுத்து குத்தினாலும் சரி, இரண்டும் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு ஒன்றுதான். நீ முஸ்லீம் அல்லாத அடுத்தவர்களிடத்தில் சென்று குறி கேட்டாலும் சரி, மறைமானவற்றை அவனுக்கு சொல்ல முடியும் தெரியும் என்று நம்பிக்கொண்டு அவனிடத்தில் போய் கேட்டாலும் சரி, இங்கிருக்கின்ற இவனிடத்தில் போய் கேட்டாலும் சரி, இரண்டுமே அல்லாஹ்வுக்கு உரிய பண்பை அவனுக்கு உண்டு என்று நம்பி போகின்றாய். ஷிர்கான காரியம், உன் ஈமானுக்கு உரை வைக்கிறது. அன்புக்குள்ளே இந்த ரமலானில் இது போன்ற காரியங்களை இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டு சத்திய பிரமாண உறுதி எடுக்க வேண்டும். இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், ஈமானை சரி செய்ய வேண்டும். அதே போன்று இபாதத்துகள், நம்முடைய இபாதத்தை, நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, மேலதிகமான வணக்கங்கள், இந்த வணக்கங்களை எல்லாம் நம்மிடத்தில் பழக்கப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற குற்றம் குறைகள் பிழைகளை எல்லாம் அகற்றி அந்த வணக்கங்களை தரமான வணக்கங்களாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற தரத்தில் அந்த வணக்கங்களுக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று குணங்கள், பொய் சொல்லுகின்றவன் பொய்யை விட வேண்டும், ஹராமான பார்வை பார்க்கின்றவன் ஹராமான பார்வையை விட வேண்டும், ஹராமான பேச்சு பேசுகின்றவன் அதை விட வேண்டும். இப்படி உடல் உறுப்புகளை கொண்டு என்னென்ன பாவங்கள் நிகழுமோ அந்த எல்லா பாவங்களை விட்டும் ரமலான் மாதத்தில் முழுமையாக அவன் ஒதுங்க வேண்டும். இப்படி அவனுடைய குணங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். அதே போன்று அவனுடைய சுபாவங்கள், கொடைமனம் இல்லை, உலோவித்தனம், கஞ்சத்தனம் இருக்கிறது. வாரி கொடுக்கின்ற திறந்த உள்ளத்தோடு ஏழைகளுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற அந்த வள்ளல் மனப்பான்மையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பொறுமை இல்லாத நிலை இருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், உன்னிடத்தில் யாரேனும் சண்டையிட்டால், உன்னை ஏசினால், பேசினால், நீ நோன்பாளியாக இருக்கின்ற நிலையில் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி, நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு மௌனமாக இரு. என்ன பொருள்? பொறுமையை கடைபிடிக்கும்படி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்கிறார்கள். நோன்பாளி நோன்பு நோக்கியிருக்கும் வேளையில் பணிக்கு பணி என்று நடந்து கொள்ளக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இப்படி ரமலான் மாதத்தை பொறுத்தவற்றில் அத்தனையும் வரிசையாக மாற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்காக இவற்றை ஒரு சிலவற்றை நாம் பார்த்தோம். இப்படி அத்தனைகளையும் சொல்லலாம். சம்பாத்தியத்தில் இருந்து ஹலால் ஹராம் பார்க்கக்கூடிய சிந்தனை வந்துவிட வேண்டும். எங்கே போனாலும் சரி, இந்த தொழில் ஹலாலான தொழிலா, இந்த வருமானம் ஹலாலான வருமானமா, இந்த உணவு ஹலாலான உணவுதானா, ஒவ்வொன்றிலேயும் ஹலால் ஹராம் என்று பரிசுத்தமானவற்றை பார்த்து தேடி அடைய வேண்டும் என்று அந்த பக்குவ நிலை நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். அன்புக்குள்ளே இந்த 5 விஷயங்களும், இந்த 5ம் ரமலான் மாதத்தில் மாற்றப்பட வேண்டும். இன்று உளவியல் வல்லுநர்களை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை ஒரு மனிதன் 6 முறையில் இருந்து 21 முறை வரைக்கும் திரும்ப திரும்ப செய்தால் அதற்கடுத்தவனுக்கு கஷ்டமில்லாமல் அந்த காரியத்தை செய்யலாம். எப்படி? ஒரு மனிதன் விபத்துக்குள்ளாகிவிட்டான், மாக்கட்டு போடப்பட்டிருக்கிறது, காதுக்குள்ளே ஸ்டீல் வைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பிட்ட தினங்களுக்கு பின்பாக அந்த கட்டு அகற்றப்பட்டது, ஸ்டீல் எடுக்கப்பட்டு விட்டது. இப்போது அப்படியே விட்டுவிட்டால் அந்த கால் மடக்க முடியாமல் அப்படியே நின்று. இப்போது அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். எப்படி அந்த மூட்டை மடக்கி அவனுக்கு நடப்பதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒரு 6 முறை, அதில் இருந்து 21 முறை வரைக்கும் அவனை நடக்க வைத்து விட்டால் இனி யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை.
அவன் வாழ்நாள் முழுவதும் நடப்பான். இது உளவியல் வல்லுநர்கள் உதாரணத்துக்காக நடப்பதை சொன்னேன். குணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்ட குணம் உள்ள ஒருவன், தீய குணம் உள்ள ஒருவன் அந்த குணத்தை விட்டுவிட்டு அதற்கு எதிர்மறையான குணத்தை 6 முறையில் இருந்து 21 முறை கடைபிடித்து விட்டான் என்று சொன்னால் அதற்கடுத்து அந்த குணத்தை கடைபிடிப்பது அவனுக்கு இயல்பானதாக மாறிவிடும். அன்புக்குள்ளே சாதாரணமாக நாம் பார்க்கலாம். இந்த பிசியோதெரபி என்று மருத்துவத்திலேயே பிசியோதெரபி என்று ஒரு மருத்துவம் இருக்கிறது. அங்கே பார்த்தால் காலுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பார்கள். காலை நீட்டுவதற்கும் மடக்குவதற்கும் காலுக்கு ஒரு பயிற்சி, கைக்கு ஒரு பயிற்சி, கழுத்து வலிக்கு ஒரு பயிற்சி, தலையை திருப்ப முடியாவிட்டால் அதற்கு ஒரு பயிற்சி, முதுகெலும்பு சீராக நேராக இல்லாவிட்டால் நேர்படுத்துவதற்கு அதற்கு ஒரு பயிற்சி. இப்படி ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் அது சீராகுவதற்கும் சீராக இயங்குவதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சி அங்கே கொடுக்கப்பட்டு வெளியிலே வந்ததற்கு பின் 1 மாத காலம் பயிற்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிசியோதெரபி அந்த மருத்துவமனையிலே ஒரு மனிதனுக்கு 1 மாத காலம் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1 மாதத்திற்கு பின் அவன் வெளியே வந்ததற்கு பின் எதற்கு பயிற்சி கொடுத்ததோ அந்த பயிற்சியில் வெற்றி என்று சொன்னால் எதற்கு பயிற்சி எடுத்தானோ அது இப்போது வேலை. நடக்க முடியாத ஒருவன் நடப்பதற்காக பயிற்சி எடுத்தான். இந்த குறுகிய பயிற்சியின் காலகட்டம் முடிந்ததற்கு பின் வெளியே வந்ததற்கு பின் அவன் சாதாரணமாக சகஜமாக நடக்க வேண்டும். நடந்தால் எடுத்துக்கொண்ட பயிற்சி வெற்றி. இல்லை, நான் உள்ளே மட்டும்தான் கையையும் காலையும் அசைப்பேன், வெளியே வந்தால் கீழே விழுந்து விடுவேன், நடக்க முடியாது என்று சொன்னால் பலனில்லை. 1 மாத காலம் 26 நாள் அல்ல, 6 நாளில் இருந்து 21 நாள் அல்ல, 30 நாட்களை அல்லாஹ் பயிற்சியின் பாசறையாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். இந்த காலகட்டத்தில் எதற்கு நாம் பயிற்சி எடுக்கின்றோமோ அந்த பயிற்சி ரமலானோடு நின்றுவிடக்கூடாது. ரமலானுக்கு பின்பாகவும் நம்மிடத்தில் தொடர வேண்டும். ரமலானுக்கு பின்பாக நம்முடைய இயல்பான குணமாக மாற வேண்டும், பிறவி குணத்தை போன்று மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நாம் ரமலானில் எடுத்துக்கொண்ட பயிற்சி வெற்றிகரமானது. இல்லை, ரமலானில் மட்டும் குர்ஆனை அதிகமாக ஓதுவேன், ரமலான் போய்விட்டால் மூடிவிடுவேன். ரமலானில் மட்டும் தஹஜ்ஜத் தொழுவேன், ரமலான் முடிந்து விட்டால் தஹஜ்ஜத்தை மூடி வைத்து விடுவேன். ரமலானில் மட்டும் அதிகமாக தர்மம் செய்வேன், ரமலான் முடிந்து விட்டால் தர்மத்தை முடித்து விடுவேன். ரமலானில் மட்டும் தக்பீர் தஹரீமா தவறாமல் முதல் சஃபிலே வந்து நின்று உள்ளச்சத்தோடும் உயிரோட்டத்தோடும் பயபக்தியோடும் தொழுவேன். ரமலான் முடிந்து விட்டால் ஏனோ தானோ என்று உனது பயிற்சி சரியான பயிற்சி அல்ல. ரமலானில் என்ன பயிற்சி எடுத்துக் கொள்கிறோமோ அது 30 நாட்களுக்கு பின்பாக நம்முடைய பிறவி குணமாக மாற வேண்டும், சொந்த இயல்பாக மாற வேண்டும். அப்போதுதான் நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சி அர்த்தம் உள்ளது. இங்கே இன்னொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர் இப்படி நினைக்கிறார்கள், அல்லாஹ் மாற்றுவான், அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் எப்போது மாற்றுவான்? அல்லாஹ் தெளிவாக சொன்னான், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தனக்குத்தானே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முன்வராத வரைக்கும் அல்லாஹ் அவனை மாற்ற மாட்டான். தன்னெழுச்சியாக நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். ஒரு குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை தானாக தவழ்ந்து சில பொருட்களை பிடித்துக் கொண்டு எழுந்து தானாக நடக்க முற்படுகின்ற போது தாயும் தந்தையும் விரலை கொடுத்து குழந்தையை நடக்க வைப்பார்கள். அல்லது குழந்தை பிடித்துக் கொண்டு நடப்பதற்குண்டான சில வண்டிகள், மரவண்டிகள் இருக்கிறது, அதை வாங்கி கொடுப்பார்கள். குழந்தை தன்னெழுச்சியாக நடப்பதற்கு தானாக முயற்சி எடுக்கின்ற போதுதான் தாயும் தந்தையும் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தை பிறந்ததில் இருந்து மல்லார்ந்து படுத்திருக்கிறது, கையையும் காலையும் தூக்கி இருக்கிறது. குழந்தை அமரவும் இல்லை, தவளவும் இல்லை, நடப்பதற்கு எந்த முயற்சியும் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தாயும் தந்தையும் அதற்கு எந்த உறுதுணையாக இருக்க மாட்டார். மட்டுமல்ல, குழந்தைக்கு ஊனம் என்று முடிவு செய்வார்கள். குழந்தைக்கு ஊனம், அதற்குண்டான சிகிச்சை, அதற்குண்டான மருத்துவத்தை கவனிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகின்றான், மனிதா, நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற தன்னெழுச்சியான சிந்தனை முயற்சி உனக்கு எதுவரைக்கும் வரவில்லையோ அல்லாஹ் உன்னை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. நீ கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வைத்தால், ஹதீஸே குத்ஸிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மனிதா,
தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற பாதையில் நீ ஒரு ஜான் எடுத்து வைத்தால் நான் ஒரு முழம் எடுத்து உன் பக்கம் நெருங்கி வருகின்றேன். நீ ஒரு முழம் எடுத்து வைத்தால் 2 முழம் எடுத்து வைத்து நான் வருகின்றேன். நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறான். வாய்மையான எண்ணம், உண்மையான எண்ணம், தன்னெழுச்சியான முறையில் அவனிடத்தில் வருகிறது. அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய உதவியும் நம்மை நோக்கி அடைமலை போன்று பெருக்கெடுத்து வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறானே, மன் ஜாஹத ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற செய்தி. மன் ஜாஹத ஃபீனா, நம்முடைய வழியில் நம்மை அடைய வேண்டும், நம் பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற பாதையில் ஒரு வழியில் நீ காலெடுத்து முயற்சி எடுத்தால் லனஹ்தியன்னஹும் சுபலனா, நீ விரும்புகின்ற அந்த லட்சியத்தை அடைவதற்கு எத்தனை எத்தனை பாதைகள் உண்டோ எல்லா பாதைகளையும் திறந்து வைப்பே. நீ செல்ல நினைத்தது ஒரு பாதை, அல்லாஹ் திறந்து வைப்பது பல பல பாதைகள். அதனால் அல்லாஹ் பார்ப்பது தன்னெழுச்சியாக உன்னிடத்தில் ஒரு ஆர்வம் பிறக்கிறதா, சுய முயற்சி வருகிறதா, தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா, அதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அன்புகளே, நம்மில் பலருக்கு இந்த புரிந்துணர்வே இல்லை. ரமதான் மாதம் திருத்தத்துக்காக, திருந்திக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற காலகட்டம் என்று புரிந்துணர்வே இல்லை. ரமதானில் திருந்தாதவன் வாழ்நாளில் ஒருபோதும் திருந்த மாட்டான். ரமதானில் தொழுகைக்கு வராதவன் இனி 11 மாதம் தொழுகைக்கு வரமாட்டான். ரமதானில் குர்ஆனை கையில் எடுக்காதவன் 11 மாதம் கையில் எடுக்க மாட்டான். ரமதானில் உண்மை பேசாதவன் 11 மாதம் உண்மை பேச மாட்டான். ரமதான் மாதத்தில் ஹராமான பார்வையை விட்டு தவிர்த்துக் கொள்ளாதவன் 11 மாதம் தவிர்த்துக் கொள்ள மாட்டான். ரமதானிலேயே ஒரு காரியத்தை செய்யாதவன் மற்ற 11 மாதத்தில் ஒருபோதும் செய்ய மாட்டான். ரமதான் மாதம் வந்தது, மன்னிப்பு மலை அடைமலை என்று பொழிந்து கொண்டிருக்கிறது. தொட்டதற்கெல்லாம் மன்னிப்பு. மன்சாம ரமதான ஈமானம் யஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. ஈமானோடும் எதிர்பார்ப்போடும் ரமதானில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமதான ஈமானம் யஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. இரவு காலங்களில், ரமதானுடைய இரவு காலங்களில் இறை நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானம் யஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிப்பு 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 பெருமலை அடைமலையாக பொழிகின்ற காலகட்டம் இந்த ரமதானிலேயே. நாம் கடந்த கால வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணீரோடு, தழுதழுத்த குரலில், உடைந்த உள்ளத்தோடு கெஞ்சி கேட்டு மன்னிப்பு பெற வேண்டும் என்று ஒரு முறை கூட யார் எண்ணவில்லையோ அவன் இனி வாழ்நாள் ஒருபோதும் தௌபா செய்ய மாட்டான். தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற கவனமும் கருத்தும் ரமதான் மாதம் கடைசி வரைக்கும் ஒருவனுக்கு வரவில்லை என்று சொன்னால் இனி எப்போது அவன் தௌபா செய்ய போகிறான்? எப்போது மன்னிப்பு கேட்க போகிறான்? பெற்ற தாய் தந்தையினிடத்தில் ரமதான் மாதத்திலேயே முறையாக நடந்து கொள்ளாதவன் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை ரமதான் மாதத்தில் கூட கொடுக்காதவன், ரமதான் மாதத்தில் கூட கண்ணீரோடு அவர்களை ஏங்க வைத்தவன் இனி எந்த காலத்தில் அந்த தாய் தந்தையினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறான், சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறான்? அன்புகளே, ரமதான் மாதம் முஸ்லிம் மூமின்கள் தன்னை ஈமானுடைய வடிவத்துக்குள் மாற்றிக் கொள்வதற்கு, ஈமானுடைய அச்சில் தன்னை ஊற்றி வார்த்தெடுத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம். நாம் நினைப்பதை கொண்டு ஏதோ நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதினோம், தராவீஹ் தொழுதோம், கொஞ்சம் தான தர்மம் செய்தோம், முடிந்தது என்று சொல்வதற்கு அல்ல ரமதான் மாதம். ரமதான் மாதம் தலைகீழ் மாற்றத்தை தோற்றுவிக்க வேண்டும். பேரளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, மூமின்களை உண்மையான மூமின்களாக, உண்மையான முஸ்லிம்களாக, முஸ்லிமுக்கு என்ன என்ன வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, மூமின்களுக்கு என்ன என்ன வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற காலகட்டம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அன்புகளே, அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சாதாரணமாக மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா?
ஊரே ஒரு பாதையில் போகிற போது இவன் மட்டும் எல்லாம் தவறான பாதையில் போகிறார்கள், நான் சரியான பாதையில் போகிறேன் என்று அவன் மட்டும் எதிர் திசையில் தனியாக போனால் அவன் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளார். எல்லோரும் போகிற போது அவர்களோடு சேர்ந்து போவதை விட்டுவிட்டு நான் மட்டும் எதிர் திசையில் தனியாக பயணிப்பதா மனித மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் எல்லோரும் போகின்ற பாதையில் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு கொண்டுதான் நானும் என்று சேர்ந்து போவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் எல்லோரையும் சத்திய பாதையில் நடப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கான். எப்படி? எங்கு திரும்பினாலும் சரி எல்லா பள்ளிவாசலும் களை கட்டி தொழுகையாளிகளால் நிரம்பி வழிகிறது. எல்லா பள்ளிகள் தோறும் வீடுகள் தோறும் ஆண்களும் பெண்களும் ஓதுகின்ற குர்ஆனுடைய ஓசை வீதி தோறும் கேட்கிறது, பள்ளிகள் தோறும் கேட்கிறது. எங்கு பார்த்தாலும் சரி இரவிலும் தொழுகை பகலிலும் வணக்கம், எல்லோரும் நோன்பாளிகள். ஊரிலே எங்கே பார்த்தாலும் சரி தான தர்மம் வாரி வாரி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு அருமையான பருவகாலம். எல்லோரும் சத்தியத்தின் பாதையில் ஒன்றித்து பயணிக்கக்கூடிய அருமையான பருவகாலம். இந்த பருவகாலத்தில் நம்மையும் அந்த கூட்டத்தோடு சேர்த்துக் கொண்டு ஐக்கியப்படுத்திக் கொண்டு நாமும் பிரயாணப்படுவது ஒரு கஷ்டம் இல்லை. தனியாக நீங்கள் நோன்பு வைத்து பாருங்கள். ரமலான் மாதத்தை விட்டு யாருமே நோன்பு இல்லாத ஒரு நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் நோன்பு வைத்து விட்டு இருந்து பாருங்கள், எப்படி இருக்கும்? ஒருவர் தீ குடித்துக் கொண்டிருப்பார், வேறு ஒன்று ஒரு சாப்பிட்டுக் கொண்டிருப்பார், ஒருவர் காலை நாஸ்தா உண்ணுவார். ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது நான் மட்டும் நோன்பா, நான் மட்டும் நோன்பா, நான் மட்டும் நோன்பா என்று இடித்துக் கொண்டே இருக்கும். ஒரு வகையான நெருடல். ஆனால் ரமலான் மாதம் யாரை பார்த்தாலும் நோன்பு. ஒருவேளை நோன்பாளியாக இல்லாதவன் கூட தன்னை நோன்பாளி இல்லை என்று வெளியிலே காட்டுவதற்கு வெட்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். வெட்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். மார்க்கம் அதைத்தான் சொல்வது. ஏதோ நியாயமான காரணத்தை முன்னிட்டு நோன்பை கைவிடுவதற்கு உனக்கு சலுகை இருந்தாலும் கூட நான் நோன்பாளி இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டுவது ஹராம். ரமலான் மாதத்தில் சில காரணங்கள் இருக்கின்றன. பிரயாணியாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், வயது முதிர்ந்த பெரியவராக இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம், மாதங்கள் தோறும் ஏற்படுகின்ற உதரப்போக்குள்ள மாதவிடாய் பெண்ணாக இருக்கலாம், பிரசவத்துக்கு பின்பாக ஏற்படுகின்ற உதரப்போக்கு உள்ள பெண்ணாக இருக்கலாம், பால் கொடுக்கின்ற ஒரு தாயாக இருக்கலாம், கர்ப்பிணி பெண்ணாக இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சலுகை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனாலும் இவர்கள் தாங்கள் நோன்பாளிகள் இல்லை என்று பகிரங்கமாக காட்டிக்கொண்டு உண்பதற்கோ பருகுவதற்கோ அனுமதி இல்லை. யாராம் தாங்கள் நோன்பாளி இல்லை என்று பகிரங்கப்படுத்தாமல் ரகசியமாக தங்கள் தேவையை முடித்துக் கொள்ளலாம். பகிரங்கமாக செய்வதற்கு அனுமதி இல்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனும் இந்த ரமலானில் தன்னை தான் மாற்றிக்கொள்ள முற்படுகின்ற போது தான் விரும்புகின்ற பாதையில் ஒட்டுமொத்த சமுதாயமும் பயணிக்கிறது என்று அவன் பார்வையில் தென்பட வேண்டும். யாருமே மாற்றமாக தென்படக்கூடாது. அன்புகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை நாம் அதனுடைய அடிப்படை நோக்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை அடைவதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்களுடைய நேசர்கள் எந்த முறையில் விளங்கி எதற்காக பயன்படுத்திக் கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு உன் நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக் கொண்டார்களோ அதே போன்று புரிந்து அதே போன்று நடந்து அவர்கள் சென்ற இடத்திற்கு வந்த இடத்திற்கு அல்லாஹ் சென்று வந்து அடைவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டு அந்த பாதையில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஈமான் சம்பந்தப்பட்ட முறையில் எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இபாதத் வணக்கம் விஷயத்தில் எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அஹ்லாக்கினுடைய குணங்களை எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய தொடர்புகள் தாயோடு எப்படி நடக்கிறோம், ரமலான் முடிந்ததற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையின் புதியதொரு பக்கம் திறக்கப்பட வேண்டும். புத்தம்பது ஒரு பக்கம். இதுவரைக்கும் என் தாயோடு நான் நடந்து கொண்ட, தந்தையோடு நடந்து கொண்ட விதம் ஒரு விதம். இனி என் வாழ்நாளில் கடைசி மௌத்து வரைக்கும் நான் நடக்கப் போவது வேறு விதம். நான் பெற்ற பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பற்றவனாக இதுகாலம் வரைக்கும் நான் நடந்து வந்தேன். இனி ரமலானுக்கு பின் என் மௌத்து வரைக்கும் என் பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்புள்ள ஒரு தந்தையாக நான் நடப்பேன். இதுவரைக்கும் என் மனைவி விஷயத்தில் நான் நடந்து கொண்டது ஒரு விதம். இனி ரமலானுக்கு பின் என் மௌத்து வரைக்கும் என் மனைவியின் பொறுப்புகளை, கடமைகளை முறையாக நிறைவேற்றுகின்ற சரியான கணவனாக நான் நடந்து காட்டுவேன்.
ஒவ்வொரு விஷயத்திலேயும் தொடர்புகளையும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், குணங்களையும் திருத்த வேண்டும், வணக்கங்களையும் திருத்த வேண்டும், ஈமானுடைய கொள்கைகளையும் திருத்த வேண்டும், ஹலால் ஹராம் பார்த்து வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை பத்தினித்தனத்தையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை கற்பொழுக்கத்தில் பத்தினித்தனம் ஒன்று, ஹலால் ஹராமை பேணி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், அது ஒரு பத்தினித்தனம். அந்த பத்தினித்தனத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். பத்தினித்தனம் என்று சொன்னால் ஒன்றுதான் நமது சிந்தைக்கு வரும். பால் உணர்வை பிழையான முறையில் பயன்படுத்தி விடாமல் கற்பொழுக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் நமக்கு பத்தினித்தனம். அது ஒன்று மட்டுமல்ல, சம்பாத்தியத்திலேயும் நீ உண்ணுகின்ற உணவிலேயும் உனக்கு வருகின்ற வருமானத்திலேயும் நீ சேமிக்கின்ற சேமிப்பிலேயும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டவற்றிலேயும் நீ பத்தினியாக இருக்க வேண்டும். என்ன பத்தினி? ஹராம் கலக்காமல் நீ பரிசுத்தமான முறையில் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று பார்த்தால் சர்வ சாதாரணமாக வட்டி பெருமானார் முன்னெச்சரிக்கை செய்தார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள். எப்படி? ஒரு காலம் வரும் வட்டியின் வாடையை விட்டு யாரும் ஒதுங்க முடியாது என்றார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இன்று வாழணும். வருகின்ற நாட்களில் இந்த 5 துறைகளில் ஒவ்வொன்றையும் நாம் மாற்றிக்கொள்ளும் விதமாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன செய்திகள் என்ன, அருமை சஹாபா பெருமக்கள் எப்படியெல்லாம் மாற்றுவதற்கு முற்பட்டார்கள் என்ற தொடர்ச்சியான செய்தியை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் நிறுத்தி நம் வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்தில் வெற்றி பெறுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆகிய வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தார் சஹர் விருதுகள் பள்ளிவாசல்ல அல்லாம இயக்கங்களால, அமைப்புகளால, சங்கங்களால, இல்லை ஒரு கிரிக்கெட் டீம்னால நடத்தப்படும். அது கூடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபத்தர சாயிமன் ஃபலஹு அஜ்ருஹு. ஒரு நோன்பாளியை ஒருவர் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தால் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலி நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தவருக்கு கிடைக்கும். அதனால் அவருடைய நோன்பாளியின் கூலியில் குறை ஏற்பட மாட்டார்னு சொன்னாங்க. இது சரியான ஹதீஸ், உண்மைதான். ஆனால் விளங்கன்னு இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இஹ்லாஸான முறையில் செய்யறது. இஹ்லாஸான ஒருவரோ பலரோ அது வேற விஷயம். அல்லாஹ் தருகின்ற கூலியை எதிர்பார்த்து அந்த பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்காக நான் இவரை நோன்பு திறக்க வைக்கிறேன், அவர் ஒரு ஏழு அது ஒரு பாசம் காட்ட வேண்டிய ஒரு நபர் என்ற இந்த உணர்வு மேலோங்கு அவருக்கு உணவு கொடுத்து அவரை நோன்பு திறக்க வச்சு அல்லாஹ் ரசூலுடைய வாக்குறுதியின்படி எனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மனத்திரையில் பசுமையாக இருக்கு இந்த காரியத்தை செஞ்சாருன்னா பாராட்டலாம். இன்னைக்கு ஃபேஷன், இன்னைக்கு மாடல். என்ன மாடல்? அவங்க 100 பேரை கூட்டாங்க, நாங்கள் 250 பேரை கூட்டணும், நாங்கள் 350 பேரை கூட்டணும், எங்கள் இயக்கத்தின் சார்பாக வந்து கூட்டம் பெருங்கூட்டம், அவங்க இயக்கம் அதை விட பெருங்கூட்டம், நாங்கள் வச்சிருந்த ஐட்டம் 50 ஐட்டம், ஒரு 90 ஐட்டம் வச்சுக்கிறாரு. ஃபேஷன் என்ன ஆகுது? ஃபேஷன் இங்கே போய் இஃப்தார் கொண்டு போய் இங்கே இன்னைக்கு மகளிர் போச்சு, அத்தனை பேருக்கு போச்சு. ஆனால் அடுத்து அங்கே அடுத்த 50 பேர் மகளிர் போச்சு, இங்கே 150 மகளிர் போச்சு, இன்னைக்கு போச்சு நாளைக்கு போச்சு. ஏன்னா மாறி மாறி இஃப்தார் வைக்கிறாங்கல்ல, தொழுகை பூரா மண்ணு நாசமாக போகுது. இப்படியா மாற்றி முடிச்சு இஃப்தார் வைக்கலையே? இப்படி என்ன ஃபேஷனா? இது யாரை திருப்தி கொடுத்ததுக்கு வேண்டி, யார்கிட்ட பகட்டி காட்டுறதுக்காக வேண்டி? என்ன பெருமை இதுல? இந்த ஃபேஷன் மாடல் இஃப்தாரு இது மார்க்கம் சொன்னதில்ல. மார்க்கம் சொன்னது அல்லா எனக்கு புரிதலுமே, நான் செய்கிற காரியத்தை அல்லா என்னை ஏற்றுக்கணும், பொருந்திக்கணுமே, பயந்து அல்லாவை சந்தோஷப்படுத்தணும், அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கணும் என்ற அந்த உணர்வோடு ஒரு ஆள் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்தாருன்னு சொன்னால் அதை மார்க்கம் வரவேற்கிறது. அதைத்தான் மார்க்கம் இப்படி பகட்டுக்காக வேண்டி பார்க்கறதுக்கு சொல்லி பலன்னு காட்டுறது இந்த அமைப்புகள்லாம் இது நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் பொதுவாக சொல்றோம், இது நமது முறைப்பட்டு சொல்ற பொதுவாக சொல்ற சமுதாயத்தில் இன்னைக்கு பரவலாக இப்படிப்பட்ட அமைப்பு. ஆனால் இதுக்கு நேர் மாற்றம். ஹரம்ல போய் பாருங்க, மக்கா அப்படின்னா ஹரம்ல போய் பாருங்க, எத்தனை ஒழுக்கத்தோட ஒரு மணிவோட ஹரம்ல வந்து அந்த சுற்றுலாக்களை விரிச்சு கொடுத்து கண்ணியமாக நின்று கூப்பிட்டு பெரிய செல்வத்தை நாங்கள் இருக்குமா, பெரிய ஷேஷ் சரியான ஆள். ஆனால் சாதாரண பணியாளர் கூட வந்து அவருக்கு எடுத்து கொடுப்பாரு, கப்பல் எடுத்து கொடுப்பாரு, ஜாமான் எடுத்து கொடுப்பாரு. என்ன சூடு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டி கொடுத்த அந்த பூமியில இந்த பாரம்பரியம் அப்படியே வரும். அல்லாஹ் அங்கேயும் 3 பேர் சாப்பிட்றாங்க, அரங்கிலே சாப்பிடுவாங்க, பொழுது விடுபட்டு போகாது, ஜமாத்து தவறி போகாது, வேற்று பேச்சு மாற்று பேச்சுக்கு இடமில்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் அந்த அச்ச உணர்வோடு வேண்டுதலோடு அங்கே நடக்குது. பகட்டெல்லாம் அது அங்கே 150 பேர் இருந்தாலும் சொன்னேன், இது மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இஃப்தார். இங்கே அடிவாசல் ஓடி எங்கேயோ காட்டில் ஓடி இஃப்தார் வைக்கிறது ஜமாத்துக்கு முக்கியத்துவத்தை கேட்டால் ஜமாத் வச்சுக்கலாம் பார்த்தா இந்த அமைப்பில் கொண்டு போகிறது இஸ்லாம் சொன்ன இஃப்தார். இஃப்தார் பேர் மார்க்கம் சொன்ன இஃப்தார் அல்ல. அல்லாஹ் புரிந்து நடக்கக்கூடிய தௌஃபீக் தருவாங்க. அதே அந்த பார்ட்டியை வந்து பள்ளி வெளியில் வைக்காம பள்ளிவாசலில் வந்து அந்த செலவு தாராளமாக செய்யட்டும். தொழுகைக்கு இடையூறு இல்லாமல் எந்த விதமான பகட்டும் இல்லாமல் நடக்குது. இப்படி ஹரம் நடக்குது அதே அமைப்பில் என்ன செய்யட்டும், அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நேற்று கேள்விப்பட்டுச்சு, அதாவது ஒரு ஆளுக்கு தொழுகை இஷா தவறி போச்சு, பள்ளிவாசலுக்கு வர்றாரு, தராவியை நடந்துட்டு இருக்குது. இப்போது ஃபர்து இஷாவுடைய நியத்து வச்சு தராவிய தொழுகையோடு சேரலாமா என்று கேட்டால் சேரலாம். இந்த கேள்வியினுடைய அசல் அர்த்தம் உள்ளதை என்னன்னு சொன்னால், ஃபர்து தொழுகின்ற ஒருவர் நஃபில் தொழுகின்ற ஃபர்து அல்லாத வேற ஒரு தொழுகை தொழுகின்றவரை பின்பற்றி தொழலாமா என கேள்வி. அவர் தொழக்கூடிய இஷா ஃபர்து, இவர் தொழுகிறது தராவி ஃபர்து இல்லை. ஃபர்து இல்லாத ஒருவரை ஃபர்து தொழுகின்ற ஒருவர் பின்பற்றி தொழலாமா என்பது அசல் கேள்வி. தாராளமாக தொழலாம். என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுவாங்க. இஷா தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு ஹவாலி மதீனா புறநகர் பகுதியில் அவங்களுடைய வசிப்பிடம் இருந்துச்சு. அங்கே போவாங்க. அங்கே போனால் இவங்க வருகைக்காக வேண்டி அங்கே உள்ள மக்கள் இஷா தொழுக்கான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போன உடனே காமத்து சொல்லுவாங்க, இவங்க இமாமாக நிற்பாங்க, தொழுது வருவாங்க, எல்லோரும் தொழுது வீட்டுக்கு போவாங்க. அப்போது ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு ஏற்கனவே ரசூலுல்லாஹ் தொழுதுட்டாங்க, ஃபர்து முடிஞ்சு போச்சு. இப்போ போய் தொழுவ வச்சாங்க, நிச்சயமாக அது ஃபர்து. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ஃபர்து இருக்குது. இஷாங்கிற ஃபர்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான். இங்கேயும் ஃபர்து அங்கேயும் ஃபர்து இல்லை. இங்கே தொழுவது ஃபர்து, அப்போ அங்கே தொழுவது ஃபர்து இல்லை. அப்போ அவங்கள பின்பற்றி மற்றவங்க அனுமதிச்சாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனால் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. அதனால ஃபர்து தொழுகின்ற ஒருவர் ஃபர்து இல்லாத ஒருவரை பின்பற்றி தொழலாம், இது சட்டம். ஆனால் அதை தாண்டி ஒரு செய்தி, ரமலான் மாசத்துல இஷாவில் ஜமாத் வந்துடும் அக்கறை இல்லையா? ரமலான் மாசத்துல இஷா ஜமாத்துக்கு கரெக்டாக தவறாமல் வந்து தக்பீர் தாலிமா தவறாமல் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தால் தராவியோடு சேர்த்து கொள்ளாமான்னு ஒரு கேள்வி வர வாய்ப்பை சட்டம் சொல்கிறேன். சட்டம் சொல்லியாச்சு. ஆனால் இந்த சட்டத்தை சொல்லி இந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக செய்கிற செயல் இருக்கு, அது மார்க்கத்தில் பின்னடைவான ஒரு விஷயம். அது சரியில்லை. பின்னாடி வர்றாங்க, அவங்களுக்கு இந்த ஜமாத் வைக்கலாம். அதே கைதான் ஏற்கனவே தொழுது முடிச்சாச்சு. ஒரு ஆள் தாமதமாக சில பேர் வர்றாங்க, தொழுது முடிச்ச இவர் பின்னால் வருகின்ற அவர்களுக்கு ஜமாத் வைக்கலாமா? வைக்கலாம். ஆனால் அதை விட பெட்டர் அந்த 4 பேர் 5 பேரில் ஒரு ஆள் தொழுது நல்ல பிராணம் தெரிஞ்சவர், மார்க்கத்தை பற்றி புரிஞ்சவர், அப்படியா அவங்க 5 பேரில் ஒரு ஆளை இமாமாக முன்னாடி 4 பேருக்கு நல்ல பிரச்சனை முடிவு வச்சு ஏற்கனவே தொழுது முடிச்சுருந்தா நீங்கள் அவரை போய் இமாமாக ஆக்கணும். இந்த 5 பேரில் யாருக்கும் துருவடி தெரியாது, போத தெரியாது, ஒன்றுமே இல்லைன்னா அப்போ 5 பேர் தான் 2-3 வைக்காது. மித்திர தொழுகைக்கு ஏன் குனூத் ஓதுறதுல கேட்குறாங்க. முதல்ல மித்திரை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். வேண்டாம், இன்னைக்கு மஹல்லா ஷாஃபி மஹல்லாக்கள் எப்படி ஆச்சுன்னா மித்திரெல்லாம் வந்து தராவி தான் முக்கியமான ரொம்ப பக்தியாக வந்து தொழுகிறாங்க. வித்துரு வந்து எல்லாம் போயிருந்து ஒன்றுமே இல்லை, பள்ளியாசல் கூட்டம் ஒன்றுமே இல்லை, நாதி இல்லாமல் கிடக்குது. தராபீக தொழுகையை விட வித்திரு தான் முக்கியம். வித்திரு கட்டாயமானது. எந்த அளவுக்கு கட்டாயமானது? சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க, வித்திரு தொழுகை என்றால் மறுநாள் அவன் தொழுகின்ற சுகுவி அந்த இடத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. தராபீக அப்படி இல்லை, தொழுதான் நன்மை உண்டு, தொழுவாத நன்மை இல்லை. தராபீக தொழுகாததுனால நாளைக்கு சுகுவு உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அளவுக்கு கடுமையான கருத்தை எந்த அறிஞரும் சொன்னதே. ஆனால் வித்திரு அப்படி இல்லை, கண்டிப்பாக தொழுதா. பொதுவான சுண்ணத்துகளுக்கு அதெல்லாம் தொழுதா சொர்க்கம் கிடைக்கும். மண் சல்லா திந்தை ஆசரப்பற காட்டன் தத்துவன் வயிறல் ஃபலில்லா பணம்பாகு வைத்தன் ஜன்னா
பருவ நீங்களாக 12 ரக்காத்துகள் யார் நாள்தோறும் மேலதிகமாக சுன்னத்துகளை கடைபிடித்து வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுதுவார். சுபுக்கு முன்னாடி 2, மகருக்கு முன்னாடி 4, மகருக்கு பின்னாடி 2, இஷா மகருக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, மொத்தம் 12. இந்த 12 ரக்காத்துக்களை ஒரு தலைமையாக வேணுமென்றால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுதுவார் விஷயம். ஆனால் வித்திர பற்றி ரசூலுல்லாஹி வித்திர பற்றி அல்வித்ரு ஹக்குன் அல்வித்ரு ஹக்குன் அல்வித்ரு ஹக்குன் அவன் நம் யூத்திரு ஃபலைஸ மின்னா. வித்திரு கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். யார் வித்திரு தொழுவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி நாடு ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு காதை பிடிச்சி வெளியேற்றுவாங்க. ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு வந்து அருகதை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செயலை சொல்லி அதை செய்யலை தான் அவன் உம்மத்து இல்லைன்னா இந்த செய்யலாம் உண்மையில உமத்து இல்லை ஆகுது இல்லாத வித்துருங்கிறது கட்டாயமாக ரொம்ப கட்டாயமாக. ஹனஃபி மாப்பிளை பொறுத்தமட்டில் வாஜிபு வாஜிபா கருதுக்கு அடுத்தது. ஷாஃபியாக பொறுத்தமட்டில் சுன்னத்து 50 வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து கட்டாயமாக எல்லா சுன்னத்தோட மேம்பட்ட சுன்னத்து. ஆனால் இதெல்லாம் தராவிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட வித்துருக்கு இல்லையா? பின்னிரவுல வித்துருங்க ஜமாத்து அப்படி போனால் அது வேறு விஷயம். அவரை நம்ம சொல்ல வரல. ஆனால் ஒரே நாள் 2 வித்துருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது வித்துரு அப்புறம் தேவையில்லை ஏதாச்சும் ஒரு வித்துரு. ஆனால் பின்னிரவுல திருவக்கூடிய பழக்கமே இல்லை ஒரு ஆளுக்கு. அவரும் வித்துரு விட்டுலாம் போயிடுறார். அடுத்த சகோதரர் கேட்கறது 2வது கல்யாணம் வித்துருல மூத்து வருது. வித்துருல தான் சொல்றதான் மூத்து வருது. வித்துருல தான் மூத்து. அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் வச்சுக்க மனசில் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொல்கிறேன் வித்திரில் தான் விசாசம் போது. வித்திர அல்லாதவத்தில் அவசியத்துக்காக சமய சந்தர்ப்பத்துக்காக சொல்ல வருவாங்க. பீதை மௌனாங்கிற இடத்துல 70 சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்த ஃபாதரான 70 சஹாபாக்கள் படுகொலை செய்யப்பட்டார். நம்பிக்கை துரோகத்தோடு கொண்டு போய் படுகொலை செஞ்சாங்க. அதை ரசூலுல்லாஹ் செய்யணும் முடிச்சு போயிருந்தாங்க. சொல்லாட்ட 5 வருஷம் கொடுத்து போனாங்க. சுபுக்கு உள்ளவர் மகரிபி இஷா எல்லாம் ஒன்று அல்லாஹ் ஆயத்தம் லைசலத்தி மீன் அனுஷன் நபியே இது உங்களுக்கு பொருத்தமான செயல்கள். அல்லாஹ் நினைச்சா அந்த கொலை செய்த அந்த பாவிகளுக்கு அந்த தௌபா செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்து அவனை முஸ்லீமாக ஆட்டுறதுக்கு வாக்கியத்தை அதான் அல்லா நினைச்சா தண்டிப்பான். நீங்கள் இதை சொல்ல வேண்டும் எடுத்துட்டாங்க. அந்த 1 மாதம் செஞ்சாங்க. அதுக்கு சொல்ல இது 5 வருஷம் வருதாங்க. ஆனால் வித்திரு தொழுத வித்திருல கூட்டு வருவது அப்படி இல்லை. வருஷம் ஃபுல்லாக சொல்ல வித்திருன்னு சொல்லுறாங்க. ஊத்த பொறுத்த மட்டும் தெளிவாடைங்க. ஊத்த பொறுத்த மட்டும் சொல்லுறா ஊத்து ஓதவும் செஞ்சாங்க, ஊத்து ஓதாமல் இருந்தாங்க. 3 விஷயம். அது 6ஆச்சு. ஊத்து ஓதவும் செஞ்சாங்க 1, ஊத்து ஓதாமலும் இருந்தாங்க 2, கை தூக்கியும் ஓதுனாங்க, கை தூக்காமலும் ஓதுனாங்க 4, ருக்குவுக்கு முன்னாலேயும் ஓதுனாங்க, ருக்குவுக்கு பின்னாலேயும் ஓதுனாங்க 6 விஷயம். இஷாவுக்கு பின்பாக தொடரக்கூடிய இந்த வித்திருத்துறையில் சொல்லலாம். சில பேர் ஓதவும் செஞ்சாங்க, சில பேர் ஓதாமல் இருந்தாங்க, கை தூக்கியும் ஓதுனாங்க, கை தூக்காமலும் ஓதுனாங்க, ருக்குவுக்கு முன்னாலும் ஓதுனாங்க, ருக்குவுக்கு பின்னாலும் ஓதுனாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் எப்போ வேணால் செய்யணும். சூழ்நிலை எல்லா சுண்ணத்தையும் ஐயா பார்க்கணும் என்ற எண்ணத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்கும். ஒரு நாளைக்கு அப்படி ஒரு நாளைக்கு ஃபேஷன் காட்டுறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சுண்ணத்துகளையும் நான் ஐயா காக்க வேண்டும் என்ற சுத்தமான எண்ணத்தோடு ஒருவர் இந்த மாதிரி எல்லா முறைகளையும் மாறி மாறி கடைபிடிக்கிறார்கள்னா ஒரு பாராட்டு. வேற ஒன்றும் இல்லை. வித்திரு தொழுகை வந்து சில பேர் வந்து விளங்கி இருக்கிறது நோக்கில் மட்டும்தான் விளங்கியிருக்காங்க. அது வந்து வருஷம் 366 நாள் தொழுவுங்கிறது நிறைய பேர் விளங்கலை. அதான் சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன் அல் வித்ரு ஹக்குன். வித்ரு கட்டாயம் கட்டாயம் கட்டாயமாக இது ரமலான் மட்டும் சொன்ன செய்தி அல்ல, வருடம் முழுவதும் சொல்லப்பட்ட செய்தி. வருடம் முழுவதும் சொல்லப்பட்ட செய்தி. வித்ரு கட்டாயம் தொழ வேண்டும், ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும், வருடம் முழுவதும் தொழ வேண்டும். ரமலானுக்கு மட்டும். ரமலானில் மட்டும் என்ன, ரமலானில் ஜமாத்தாக போகும். வித்ரு தொழுகை மற்ற நாட்கள் தனியாக இருக்கும். ரமலானில் ஜமாத்தாக போகும். ஒரு விஷயத்தை ஞாபகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த தொழுகையை ஜமாத்தாக காட்டி கொடுத்தாங்களோ அதைத்தான் நம்ம ஜமாத்தாக தொழுவோம். ரசூலுல்லாஹ் இதை ஜமாத்தாக காட்டி தரவோ அது ஜமாத்தாக தொழுவது. இதை ஞாபகம். மார்க்கத்தோட அடிப்படை இருக்குது. கூட்டாக சொன்ன வணக்கத்தை கூட்டாகத்தான் செய்யணும். தனியாக செஞ்சால் தப்பு. ஐவேளை தொழுகை
ஐவேளை தொழுகை ஜமாத்தாக மார்க்கம் காட்டுச்சு. அதை ஜமாத்தாக எங்கள் வீட்டில் தொழுதுனா தப்பு. தனியாக காட்டி கொடுக்கப்பட்ட தொழிலை தனியாக தான் தருவோம். ஜமாத்து தான் ஒரு ஊரில் வாங்க நம்ம எல்லாம் துஹா தொழிலை ஜமாத் தருவோம். இந்த ஊரில் பழக்கம் தப்பு. துஹா தொழில் தனியாக தருவணும். தனியாக காட்டி தரப்பட்டவற்றை தனியாக தருவணும். அதை ஜமாத்தாக செய்யக்கூடாது. ஜமாத்தாக சொல்லப்பட்டது ஜமாத்தாக தனியாக செய்யக்கூடாது. அடுத்து சப்தமாக சொல்லப்பட்டவற்றை சப்தமாகத்தான் செய்யணும், அமைதியாக செய்யக்கூடாது. அமைதியாக சொல்லப்பட்டவற்றை அமைதியாகத்தான் செய்யணும், சப்தமாக செய்யக்கூடாது. திக்ரு இருக்கு ரசூலுல்லாஹ் காட்டுறது அமைதியாக திக்ரு. அடிக்க போகிறோமா கத்தரப்படுது அதெல்லாம் மாற்றம் இல்லவே. திக்ருங்கிறது அவங்க அமைதியாக அடிக்க போகிற மாதிரி இருக்கும். இங்கே போகிற மாதிரி சண்டைக்கு போகிற மாதிரி களத்தில் நிற்கிற மாதிரி கத்துறது தொடர்ந்து ஊடுறது வருது. இதெல்லாம் அபத்தமான செய்தி. சில பேர் அறியாமல் பெரிய பெரிய சிறிய ஆன்மீகத்தின் உச்சம் என்று கருதி கூட சிறு செய்கிறாங்க. ஒன்றுமே உதுக்குருவா தல்லருணம் வசீஃபா பணிந்தும் அடக்கத்தோடும் உள்ளச்சத்தோடும் திக்ரு செய்ய. உதுரு ரப்பக்கும் தல்லருணம் வசீஃபா துவா செய்யக்கூடிய அடக்கமாக துவா செய்ய. அது கத்துறது பேக்கத்து கத்துறது துவா செய்யணும். ஏன் அந்த செவுடனா அல்ல என்ன செவுடனா கத்துறது அல்லா அக்ரபு இலைக்கு மின்ஹபில் மதீன் உங்கள் பிடரியில் ஓடுகின்ற உயிர் நரம்பை விட அல்லா நெருக்கமாக உங்களுக்கு நெருக்கமாக ஓடுகின்ற பிடரியில் ஓடுகின்ற உயிர் நரம்பு அதை விட அல்லா நெருக்கமாக இருக்கிறான். உனக்கு போய் கத்தரிக்க ஒரு பொருட்களுக்கு போய் வரும்போது சஹாபா வேகமாக இந்த சவுண்ட் இதனால இன்னும் லன் தகடூன அசம்ன ஆமா நீங்கள் திருடலையோ செவிடலையோ கூடல நல்லா தெளிவான பேர் அமைதியாக செய்யணும். அதனால மார்க்கம் எதை சப்தமாக செய்ய சொல்லிச்சோ அதை சப்தமாக செய்யணும். உதாரணமாக மகரிபு இஷா கூட சத்தமாக ஓதணும். லொஹர் அசர் அமைதியாக ஓதணும். அது அமைதி வந்து அமைதிக்கு அங்கே சத்தம் உண்டாது சத்தமாக ஓதணும். மகரிபு இஷா சொல்ல அமைதியாக சத்தமே இல்லை மாறி கொண்டு தப்பு. எங்கே சத்தமாக சொல்லிச்சோ மார்க்கம் அதை சத்தமாக செய்யணும். எங்கே அமைதியாக சொல்லிச்சோ அது அமைதியாக இருக்கும். வக்கத்து குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எதை சொன்னதோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டும், பொதுவாக ஆக்கக்கூடாது. பொதுவாக செய்ய வேண்டும் என்று சொன்னதை பொதுவாகத்தான் செய்யணும், குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்வேன் சொல்றது. பல விஷயம் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. ஆக மார்க்கம் எந்த முறையில் நமக்கு ஒரு வணக்கத்தை கற்றுக் கொடுத்ததோ அந்த முறையில் தான் அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். மார்க்கம் சொன்ன முறையை விட்டு அதற்கு மாறுபட்ட எதிரான ஒரு முறையில் அந்த வணக்கத்தை நம்ம செய்தோம்னாக்க அது மார்க்கத்தின் பார்வையில் குற்றமாக கவராகப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி இதுவாக இந்த வித்திருத்துறை இருக்குது. வித்திருத்துறை ரமலானில் மட்டும்தான் நீங்கள் ஜமாத்தா போகலாம். ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் ஜமாத்து இல்லை. ஆனால் ஒரு ஊரில் எப்போதும் நாங்கள் ஜமாத்தை தருவோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதுக்கு நாங்கள் வித்திரை எப்போதும் கல்யாணம் தருவோம், ரமலானையும் கல்யாணம் தருவோம், அதுவும் தப்பு. வித்திரை ரமலானில் ஜமாத்தாக காட்டி கொடுக்கிற சொல்லுமா மார்க்கம் சொல்லுற ரமலான் அல்லாத மற்ற காலத்தில் தனியாக காட்டி கொடுத்துச்சு. அதனால இப்போ ஜமாத்தாக சொல்லணும், அப்போ தனியாக கொடுக்குறத மாறும். சரியா? இந்த இமாம்கள் வந்து தொழ வைக்கிறாங்க, பார்த்தியாக வர்றாங்க, ஓய்வு முடிச்சு அவர் ஆமீன் சொன்ன பிறகு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அதாவது இமாம்கள் வந்து 2-3 நேரம் அளவு ஓதுகிறாங்க. அது வரைக்கும் புதிய சுரா ஓதுது. அது புது அதாவது ஒரு பொது விஷயத்தில் நபிஸ் அதற்கு ஒரு சாமி பேர் யாரும் அறிவிக்கிறாங்க. நான் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் தொழுகிறேன், குலஃபாஉர் ராஷிதீனுக்கு பின்பாக தொழுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹா முடிச்சுட்டாங்க, அடுத்த சூரத்தை ஆரம்பிச்சோம். இது இடையில நேரம் நிற்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே அல்லாஹ்வுக்கு செய்கிறது, குலஃபாஉர் ராஷிதீன்கள் செய்கிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் மணிமகுடம் சித்தியக்குல் அக்பர், ஃபாரூக்குல் அலம், உஸ்மான் இப்னு நுரைன், அலியே கர்ரார், சஹாபாக்களின் மணிமகுடமாகிய 4 ஹலீஃபாக்களோ 4 ஹலீஃபாக்களுக்கெல்லாம் சிகரம் முஹம்மது ரசூலுல்லாஹோ எந்த ஒரு சிகரை செய்யவில்லையோ. ஒரு ஹதீஸ் இருக்கு, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் அறிஞர்களில் பெரும்பாலும் சாராம்சம் சொன்னா, இது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் தொழுகை போகும்போது சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் வரும். இமாமோட இருக்கும் போது இமாம் ஓதுறதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இமாம் சத்தம் இல்லாமல் ஓதுறதாக நம்ம ஓதுறோம். அதே மாதிரி இமாம் இந்த மாதிரி சிந்தனை வர இமாம் ஓதுனாலும் நம்ம ஓதணும் என்ற கருத்தோட்டத்தை கொண்டது தான்
ஒரு சின்ன இடைவெளி இடைவெளி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு துணை சூறா ஓதுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கேப் கொடுங்க, அதெல்லாம் மக்கள் ஓதுவாங்க, பரவாயில்லை. ஆனால் அதுக்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹா 5 முறை 4 முறை ஓதுறதா சும்மா நின்றாங்கன்னா அதான் சரி. கொஞ்சம் ஒரு அளவுக்கு லிமிட்டாக நினைச்சு போட்டாங்க பிரச்சனை இருந்துச்சு. அது ஒரு அறிவுடைய கருத்தை நம்ம குடும்பாலே ஒரு ஆள் இருந்தாங்க, அவர் போய் சொல்ல போயிருக்காரு. ஒரு வருஷம் நடந்திருக்கு, நடந்து அது இமாம் நிற்கிறார். அப்படி என்ன சொல்றாரு, எங்க போனாரு நான் 2 3 நான் முடிச்சுட்டேன். அவங்களுக்கு முடிஞ்ச உடனே அந்த இமாமை தனியாக கூட்டி வச்சு கொஞ்சம் நேரம் டைம் கொஞ்சம் டைம் இதெல்லாம் அரசாங்கம் இஃப்தார்கள் நல்லிணக்கத்துக்காண்டி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உள்துறை நல்லிணக்கத்துக்காண்டி கொடுக்குறாங்க. அதை போய் கலந்துக்கலாமா? அதாவது மார்க்க அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்ற இஸ்லாமிய நாடு தாருல் இஸ்லாமாக இருந்தால் அந்த பேச்சுக்கு வேலையே. முஸ்லீம் நாடு இஸ்லாமிய ஆட்சியாளர் குர்ஆன் ஹதீஸ் அரசியல் சாசன சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு இடம், அங்கே போய் அந்த பேச்சு கிடையாது. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் இந்தியா, இங்கே பெரும்பான்மை தமிழாக இருக்காங்க, நாம் சிறுபான்மையாக இருக்கிறோம். இங்கே நம்ம இணக்கமாக தான் தாருல் இஸ்லாமாக இருந்தால் எப்படி முஸ்லீம்கள் மட்டும் தனித்துவத்தோடு இதை யாரோட ஒட்ட மாட்டோம் அப்படின்னு வாழும், அந்த மாதிரிப்பட்ட அமைப்பை செய்யக்கூடாது. இதை கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். அதனால இந்த மாதிரி அரசாங்கமே ஒரு இஃப்தார் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து வரலாம். நம்ம அந்த மாதிரி போகணும். குறிப்பாக சமுதாயத்தின் குறிப்பிடத்தகுந்த மதிக்கத்தகுந்த பேர் சொல்லப்படுகின்ற அளவுக்கு உள்ள மக்கள் கண்டிப்பாக போகணும். ஏன்னா சமூக உறவுகளை நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டும். மற்றபடி இதை மார்க்கம் சொல்லலை. நம்ம வாழ்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது, நம்ம வாழ்கிற நாட்டினுடைய அமைப்பு அப்படி இருக்குது. இணக்கமான ஒரு சூழ்நிலை வச்சுக்கமாக நமக்கு எல்லா நாளைக்கு பாதுகாப்பாக உதவுறாங்க. நம்ம இங்கே போய் இருந்துக்கிட்டு அங்கே உள்ளது மாதிரி பேசுகிறோம்னாக்க நாளைக்கு எல்லாம் நமக்குள்ளே இருக்காங்க. அதனால் இந்த இந்தியா போக்கு வாழ்கின்ற இந்த நாட்டில் இது போன்ற காரியங்களை அரசாங்கம் முன்னெடுக்கும் போது நாம் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.